வணக்கம் பிள்ளைகளே, அன்பான பிள்ளைகளே. இன்றும் நாங்கள் எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் அழகழகான ஒரிகம் கைவேலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்று நாங்கள் என்ன செய்வோம் என்று பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் செய்வோம் புக் மார்க். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த புத்தகத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரிகமி. நாங்கள் படிக்கும்போது அது பற்றி நிறைய கைவேலைகளை ஒவ்வொரு அமைப்பான புத்தகமாக இது இருக்குது. இது எப்படி செய்யலாம்னு இருக்குது. இப்போ நாங்கள் இதை செய்கின்ற ஒவ்வொரு கைவினை பொருட்களையும் புக் மார்க் போல் இது நாங்கள் உபயோகிக்க முடியும். இப்படி நாங்கள் பாவிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கு மற்ற மற்ற வேலைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் ஒரிகமி என்று சொல்லுவோம், அல்லது ஜிட்சியோ ஒரிகமி என்று நாங்கள் இதை சொல்லுவோம். இந்த புக் மார்க் ஒன்றை தான் நாங்கள் இன்று எங்களுடைய தேவையானவற்றுக்கு நாங்கள் ஜிட்சியோ ஒரிகமி போன்று நாங்கள் இப்போ செய்து பார்க்க இருக்கிறோம். ஆகவே இப்படியான நிறைய இருக்குது ஜிட்சியோ ஒரிகமி பற்றி. ஆக இப்போ நாங்கள் இது பற்றி நாங்கள் இன்றைக்கி செய்து பார்ப்போம். எங்களுடைய சேனலோடு இணைந்திருந்தால் நீங்கள் படிக்க முடியும். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த புக் மார்க் அப்படி செய்யலாமெண்டு. இப்போ அதுக்காக நானும் ஒரு அழகான கதை சொல்கிற மாதிரி ஒரு கடதாசி எடுத்திருக்கிறேன். இதை இப்போ நாங்கள் ரெண்டாக மடிக்க வேணும். இந்த மாதிரி நாங்கள் மடிக்கிறது சரியான முக்கோணம் வார மாதிரி, அது மாதிரியே நாங்கள் மடிக்கணும். அதற்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி இப்படி நாங்கள் முக்கோணம் வார மாதிரி மடித்து கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை மீண்டும் திருப்பி இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு முக்கோணம் வார மாதிரி நாங்கள் மடித்திருக்கிறோம் தானே. இப்போ இந்த பக்கம் ஒரு கோடு வார மாதிரி நாங்கள் கடதாசினா மற்ற பக்கம் திருப்பி இப்படி நாங்கள் சரிசமமாக மடித்து கொள்ள வேணும். இப்போ நீங்கள் செய்யும் போது பாருங்கள், அதாவது ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய கடதாசியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் நோக்கி அதை மடிக்க வேணும். ஆனால் இது இரண்டு பக்கம் வேறு வேறு நிறங்கள்ங்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள் நாங்கள் திருப்பி பார்க்குறோம். இப்படி பாருங்கள், இப்படி திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மலை போன்ற ஒரு குவியல் போன்ற அமைப்பு இருக்குது தானே. பாருங்கள் ஒரு குட்டி மலை மாதிரி இருக்குது தானே. இந்த நாள் மூளையும் பாருங்கள், அந்த இடத்துல இந்த ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து இப்படி நாங்கள் பிடித்து கொள்ளணும். அதன் பிறகு இப்போ பாருங்கள் இப்படி நாங்கள் மடித்தா ஒரு முக்கோணம் போல் ஒரு அமைப்பு வரும். முதல்ல சதுரமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் மடித்து நாங்கள் ஒரு முக்கோணம் போல் அமைப்பை எடுத்துருக்கிறோம். ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு முக்கோணம் இல்லை, 1 2, இந்த பக்கம் பார்க்கும்போது 3 4, இப்போ 4 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இதை இப்படி அழுத்தி மடித்து கொள்ளணும். அது பிறகு பிள்ளைகளுக்கு விளங்கும் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல 1 2 இருக்குது தானே. அந்த பக்கம் மறுபக்கத்துலேயும் இப்படி 1 2 இருக்குது. இந்த கீழ்ப்பகுதியை நாங்கள் வைத்துட்டு இந்த மேல் பக்கமாக இருக்கிற இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்க வேணும். சரியா சமமாக வர மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். அதுபோல் மற்ற பக்கத்தையும் எடுத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்க வேணும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிறது, இந்த புக் மார்க்குக்கு இன்றைக்கு நான் தெரிவு செய்திருக்கிறேன் ஒரு இதயம் போல் அமைப்பு. ஆகவே இந்த இதயம் போல் அமைப்பை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த மேல் பக்கத்தை, இந்த மேல் மூலை இருக்குது தானே, மேலே இருக்குது, இந்த இடத்தை இந்த மேல் பக்கத்தை எடுத்து இப்படி கொஞ்சமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இப்படி மடித்துக்கொள்ள வேணும். விளங்குதா? அதே போல் மறுபக்கத்தையும் நாங்கள் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. ஆகவே அதே அளவுக்கு நீங்கள் மடித்து கொள்ள வேணும். ஆனால் இப்படி வெளியில் வரக்கூடாது. இப்படி வெளியே வந்தால் அதனோட அமைப்பு மாறிவிடும். ஆகவே இப்படி அழகாக நாங்கள் கொஞ்சமாக மடிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மூளை இருக்குது தானே, இதையும் கொஞ்சமாக நாங்கள் மடிக்க வேணும். பாருங்கள் இந்த பக்கத்துலேயும் நாங்கள் இந்த மூளையை மடிக்க வேணும். இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற இந்த பகுதியை பாருங்கள், இதையும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சமாக மடித்து கொண்டா நேர்த்தியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நாங்கள் மடித்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்களா எங்களுடைய புக் மார்க்கை நாங்கள் செய்து முடிஞ்சுது.
இப்போ பாருங்க, இந்த பக்கம் இடம் இருக்கு தானே, அதை வைத்து தான் நாங்கள் இப்படி மூட போகிறோம். இப்படியே ஒரு கோண மார்க் மாதிரியே இருக்கும். இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஆனால் இது ஒரு புக் மார்க். இனி எங்களுடைய பிள்ளைகள் இப்போ வீட்டில் நிறைய உங்களுக்கு பயனுள்ள நேரம் இருக்குது. ஆகவே நாங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் கடதாசி, அழகழகான கடதாசிகளை எடுத்து நிறத்தில், ஒவ்வொரு நிறத்தில் எடுத்து நாங்கள் தெரிவு செய்து எடுத்து, இப்போ நிறைய எங்களுடைய கதை புத்தகங்கள் இருக்குது தானே வீடுகளில், அந்த கதை புத்தகங்களுக்கு இப்படி அழகழகான புக் மார்க்ஸை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி புத்தகங்களுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்க தாளம் அடிக்க தேவையில் புக் மார்க்கை இப்படி வைத்து நீங்கள் அழகாக்கி கொள்ளலாம். ஆகவே இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இது மாதிரி நாங்கள் நிறைய செய்வோம். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.